திவ்ய எஸ்பிரித்து சாந்துவானவர் திருநாளுக்கு பின் வரும் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்கான தியான பிரசங்கம். மகா பரிசுத்த திவ்ய நன்மையின் பேரில் அசிஸ்டர் அல்போன்ஸ் மரி லிகோரியார் நிகழ்த்திய தியான பிரசங்கம். ஒரு மனுஷன் பெரிய விருந்து செய்தான். இன்றைய சுசேஷத்தில் ஒரு பணக்காரன் ஒரு பெரிய விருந்து தயார் செய்ததை பற்றி வாசிக்கிறோம். அவன் தன் ஊழியனை நோக்கி, வழிகளிலும் பட்டணத்து தெருக்களிலும் வீதிகளிலும் போய் ஏழைகளையும் ஊனர்களையும் குருடர்களையும் நொண்டிகளையும் கூட விருந்துக்கு அழைத்து கொண்டு வரும்படியும், அவர்கள் வர மறுத்தால் அவர்களை வலுக்கட்டாயம் செய்து அழைத்து வரும்படியும் கூறினான். எஜமான் ஊழியனை நோக்கி, நீ புறப்பட்டு வழிகளிலும் வேலிகள் ஓரத்திலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படியாக கட்டாயப்படுத்து என்று கூறுகிறதை அச்சிஸ்டர் லூக்கா சுசேஷத்தில் வாசிக்கிறோம். மேலும் தன் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் எல்லோரிலும் ஒருவன் கூட ஒருபோதும் தன் விருந்தில் பங்கேற்க மாட்டான் என்று கூறினான். அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவனும் என் விருந்தை சுவை பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னான் என்றும் அதே சுசேஷத்தில் தொடர்ந்து வாசிக்கிறோம். இந்த விருந்துதான் மகா பரிசுத்த திவ்ய நன்மை. இது மகா பெரிய பரலோக விருந்து. இந்த திவ்ய விருந்தின் போது சகல விசுவாசிகளும் பீடத்தின் மகா பரிசுத்த தேவதிவ்யான விமானத்தில் எழுந்தருளியிருக்கும் திவ்ய சேசுகிருஷ்ணநாதர் சுவாமியின் மகா பரிசுத்த திவ்ய திருச்சரீரத்தையே உட்கொள்வதற்கு அழைக்கப்படுகிறார்கள். இதை வாங்கி புசியுங்கள், இது என் சரீரமாயிருக்கிறது என்று நமது ஆண்டவர் கடைசி ராபோஜனத்தின் சமயத்தில் மகா பரிசுத்த தேவ நற்கருணையை ஸ்தாபித்த போது நம்மை பார்த்து கூறுகிறதை அச்சிஷ்ட மத்தேயு சுசேஷத்தில் வாசிக்கிறோம். அப்படியென்றால் இன்றைய பிரசங்கத்தின் முதல் தியான கருத்தாக இம்மகா பரிசுத்த தேவதிவ்ய அனுமானத்தில் நம் நேச இரட்சகரான திவ்ய சேசுகிருஷ்ணநாத சுவாமி தம்மைத்தாமே நமக்கு அளிப்பதில் காண்பித்த மகா பெரிய சிநேகத்தை பற்றி தியானிப்போம். 2ஆம் தியான கருத்தாக பரிசுத்த திவ்ய நன்மையிலிருந்து நாம் மாபெரும் பலனை அடைவதற்காக நாம் எவ்வாறு இம்மகா பரிசுத்த திவ்ய நன்மையில் நமது ஆண்டவரை வரவேற்க வேண்டும் என்பதை பற்றி தியானிப்போம். முதல் தியான கருத்து, இம்மகா பரிசுத்த தேவதிவ்ய அனுமானத்தில் நம் நேச இரட்சகரான திவ்ய சேசுகிருஷ்ணநாத சுவாமி தம்மைத்தாமே நமக்கு அளிப்பதில் காண்பித்த மகா பெரிய சிநேகத்தை பற்றி தியானிப்போம். திவ்ய சேசுகிருஷ்ணநாத சுவாமி தாம் இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போக வேண்டிய தம்முடைய காலம் வந்ததென்று அறிந்து இவ்வுலகத்திலே இருந்த தம்முடையவர்களை தாம் சிநேகித்திருக்கையில் அவர்களை முடிவு பரியந்தம் சிநேகித்தார் என்று அச்சிஸ்டர் அருளப்பர் சுசேஷத்தில் வாசிக்கிறோம். தமது மரண நேரம் வந்ததென்று அறிந்த நமது ஆண்டவர் தாம் உலகத்திலிருந்து பிரிந்து செல்வதற்கு முன்பாக தம்மையே இம்மகா பரிசுத்த தேவ நற்கருணையில் நமக்காக விட்டுச் செல்வதன் மூலம் நமக்கு காண்பிக்கக்கூடிய நம்மீது கொண்டிருக்கும் சிநேகத்தின் மாபெரும் அத்தாட்சியை நம்மிடம் விட்டுச் செல்ல ஆசித்தார். அவர் அவர்களை முடிவு பரியந்தம் சிநேகித்தார். அதாவது அச்சிஸ்டர் கிறிஸ்தோஸ்தம் அருளப்பர் கூறுவது போல் அவர் அவர்களை எல்லை மீறிய உச்சிதமான சிநேகத்தினால் சிநேகித்தார். அச்சிஸ்டர் சியனா பெர்னர்தின் இறக்கிற போது அளிக்கப்படுகிற சிநேகத்தின் அடையாளக் குறிகள் மிக உயர்வாக மதிக்கப்பட்டு மனதில் அழியாமல் பதிந்து விடுகின்றன என்று கூறுகின்றார். ஆனால் மற்றவர்கள் தங்களுடைய பாசமுள்ள பற்றுதலின் நினைவாக ஒரு மோதிரம் அல்லது பணத்தை விட்டுச் செல்கிற போது சிநேகமயமான நம் திவ்ய இரட்சகர் நமக்கு தம்மையே முழுமையாக இம்மகா சிநேக தேவதிவ்ய அனுமானத்தில் விட்டுச் சென்றிருக்கிறார். எப்போது நமது ஆண்டவர் இம்மகா பரிசுத்த தேவதிவ்ய அனுமானத்தை ஸ்தாபித்தார்? அப்போஸ்தலர் குறிப்பிடுகிறது போல் நமது ஆண்டவர் தாம் பாடுபடுவதற்கு முந்தின இரவில்
இம்மகா பரிசுத்த தேவதுருவியான அனுமானத்தை ஸ்தாபித்தார். ஆண்டவராகிய திவ்ய சேசுநாத சுவாமி தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரமாயிருக்கிறது என்று அப்போஸ்தலரான அச்சிஷ்ட சின்னப்பர் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் நிருபத்தில் நமது ஆண்டவர் இம்மகா பரிசுத்த தேவ நற்கருணையை ஸ்தாபித்ததை பற்றி விவரிக்கின்றார். இவ்விதமாக மனிதர்கள் ஆண்டவரை கொன்று போடும்படியாக ஆயத்தம் செய்து கொண்டிருந்த அதே நேரத்தில் நம் நேச இரட்சகர் இம்மகா உன்னத கொடையை நம்மேல் பொழிவதற்கு தீர்மானித்தார். திவ்ய சேசுகிருஷ்ணநாத சுவாமி தமது திவ்ய உயிரையே நமக்காக சிலுவையின் மேல் கையளித்ததில் திருப்தி அடையாமல் தமது மரணத்திற்கு முன்பாக திருத்தந்தையின் பொதுச்சங்கம் குறிப்பிடுவது போல் தமது சிநேகத்தின் எல்லா திரவிய செல்வங்களையும் பொழியும்படியாகவும் நமக்கு ஆத்ம போஜனமாக கையளிக்கும்படியாகவும் தம்மையே இம்மகா பரிசுத்த திவ்ய நன்மையில் நமக்காக விட்டு சென்றிருக்கிறார். ஆண்டவர் தமது சிநேகத்தின் சகல திரவிய செல்வங்களையும் இம்மகா பரிசுத்த தேவதுருவிய அனுமானத்தில் மனிதர்களை நோக்கி பொழிந்திருப்பதை போல் தோன்றுகிறது என்று இதை பற்றியே திருத்தந்தையின் பொதுச்சங்கம் கூறுகிறது. இதை பற்றி விசுவாசம் கற்பித்திருக்காவிடில் சர்வேஸ்வரன் மனிதனாவார் என்பதையும், அதன் பின் அவர் தமது சொந்த சிருஷ்டிகளுக்கு உணவாவார் என்பதையும் யாரால் நம்பியிருக்கக்கூடும்? நமது ஆண்டவர் தமது சீடர்களிடம் இம்மகா பரிசுத்த தேவதுருவிய அனுமானத்தை நமக்காக விட்டுச் செல்ல கருத்தாயிருப்பதை பற்றி வெளிப்படுத்திய போது அவர்களால் அதை நம்பக்கூடாமல், இவர் தம்முடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுக்கக்கூடும்? இது கடின வார்த்தையாயிருக்கிறது, இதை யார் கேட்கக்கூடும் என்று கூறியபடி ஆண்டவரை விட்டு பிரிந்து சென்றார்கள் என்று அச்சிஷ்ட அருளப்பர் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். ஆனால் மனிதரால் கற்பனையில் கூட நினைத்து பார்க்கக்கூடாததை நமது ஆண்டவராகி திவ்ய சேசுகிருஷ்ணநாத சுவாமியின் மெய்யான மகா பரிசுத்த சிநேகம் கண்டுபிடித்து அதை நமக்காக நடைமுறைப்படுத்தி இருக்கிறது. நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரமாயிருக்கிறது. இவ்வார்த்தைகளை நமது ஆண்டவர் தாம் பாடுபட போவதற்கு முந்தின ராத்திரியில் தம் அப்போஸ்தலர்களை நோக்கி கூறுகின்றார். இப்பொழுது நம் நேச இரட்சகர் தமது மரணத்திற்கு பிறகு இவ்வார்த்தைகளை நம்மை பார்த்து கூறுகின்றார். ஒரு அரசன் தனது உணவு மேஜையில் இருந்த தன் உணவு தட்டிலிருந்து ஒரு பகுதி உணவை எடுத்து உண்பதற்காக ஒரு மனிதனிடம் கொடுப்பானேயாகில் அந்த மனிதன் எவ்வளவு பாக்கியவானாகவும் எவ்வளவு உயர்வாகவும் மகிமைப்படுத்தப்படுவான் என்று பிரான்சிஸ் சலேசியார் கூறுகின்றார். ஆனால் அந்த உணவின் பங்காக அரசனுடைய ஒரு கரம் இருக்குமானால் அதை அந்த மனிதன் எவ்வாறு உணர்ந்து ஏற்றுக்கொள்வான்? இம்மகா பரிசுத்த திவ்ய நன்மையில் திவ்ய சேசு தமது திவ்ய சரீரத்தின் ஒரு பகுதியை மட்டும் அளிக்காமல் பீடத்தின் மகா பரிசுத்த தேவதுருவிய அனுமானத்தில் தமது திவ்ய சரீரம் முழுவதையுமே நாம் உட்கொள்ளும்படி அளித்திருக்கிறார். நம் நன்றியற்ற தனத்திற்காக நம்மை கடிந்து கொள்கிற போது அச்சிஷ்ட கிறிஸ்தோஸ்தம் அருளப்பர் நம்மிடம் ஆண்டவர் தமக்காக ஒன்றையும் வைத்துக் கொள்ளாமல் உங்களுக்கு எல்லாவற்றையும் அளித்தார் என்று கூறுகின்றார். மேலும் அச்சிஷ்ட தாமஸ் அக்வினாஸ் இம்மகா பரிசுத்த தேவ நற்கருணையில் சர்வேஸ்வரன் தம்மையே முழுவதும் தாம் கொண்டிருக்கிற எல்லாவற்றையும் நமக்கு அளித்திருக்கின்றார் என்று கற்பிக்கின்றார். இதன் காரணமாகவே இப்பரிசுத்த வேத பாரகர் மகா பரிசுத்த தேவ நற்கருணையை சிநேகத்தினுடைய தேவதுருவிய அனுமானம் என்றும் சிநேகத்தினுடைய ஒரு உறுதிப்பிணை என்றும் நீதியுடன் அழைக்கிறார். இது சிநேகத்தினுடைய தேவதுருவிய அனுமானமாயிருக்கிறது. ஏனெனில் தூய சிநேகமே நமது ஆண்டவரை இவ்வுன்னத தேவ கொடையையும் சிநேகத்தினுடைய ஒரு உறுதிப்பாட்டின் பிணையையும் நமக்கு அளித்தருளும்படி ஏவி தூண்டியது. ஏனெனில் நம் நேச ஆண்டவர் நம்மை சிநேகித்ததன் பேரிலான சந்தேகம் நம் மனங்களில் ஒருபோதும் நுழையாதபடி அவருடைய சிநேகத்தினுடைய உறுதிப்பாட்டின் பிணை இம்மகா பரிசுத்த தேவதுருவிய அனுமானத்தில் நாம் கொண்டிருக்க ஆசித்தார். அச்சிஷ்ட பெர்னார்டு இம்மகா பரிசுத்த தேவதுருவிய அனுமானத்தை சிநேகங்களுடைய சிநேகம் என்று அழைத்தார். தமது பரிசுத்த மனிதாவதாரத்தின் மூலமாக நமது ஆண்டவர் தம்மையே பொதுவாக எல்லா மனிதர்களுக்கும் கொடுத்தார். ஆனால் நாம் ஒவ்வொருவரும்
நம் பேரில் ஆண்டவர் கொண்டிருக்கும் விசேஷ சிநேகத்தை புரிந்து கொள்வதற்காக இம்மகா பரிசுத்த தேவதிருவானமானத்தில் நம் நேசரட்சகர் தம்மையே குறிப்பாக நம் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்தில் கொடுத்திருக்கிறார். ஓ, இம்மகா பரிசுத்த திவ்ய நன்மையின் மூலமாக நம் நேச ஆண்டவர் நம் ஆத்துமங்களுக்குள் இறங்கி வருவதற்கு எவ்வளவு அத்தியந்த ஆர்வத்துடன் ஆவல் கொண்டிருக்கிறார். இந்த பாஸ்காவை உங்களோடு கூட உண்ணும்படி ஆசை மேல் ஆசையாய் இருந்தேன் என்று அப்போஸ்தலர்களை நோக்கி கூறியபோது நமது ஆண்டவர் இம்மகா பரிசுத்த தேவதிரு அனுமானத்தை ஸ்தாபித்த சமயத்தில் தாம் கொண்டிருந்த விக்கிரமமான ஆவலை பற்றி வெளிப்படுத்தினார். இவ்வார்த்தைகள் மிதமிஞ்சிய சிநேகத்தினால் மயங்கிய நிலையிலிருந்த நமது ஆண்டவரின் மகா பரிசுத்த திவ்ய திருவியத்திலிருந்து வெளிப்பட்டன. இத்தகைய மிக கனிவான வெளிப்படுத்துதல்கள் மூலம் தாம் எத்தகைய அத்தியந்த ஆர்வமுள்ள சிநேகத்தினால் நம்மை சிநேகித்தார் என்பதை நமது ஆண்டவர் நமக்கு காண்பிக்க ஆசித்தார். இது மாபெரும் பற்றி எறிகிற தேவ சிநேகத்தின் குரலொலியாக இருக்கிறது என்று அச்சிஸ்டர் லாரன்ஸ் ஜஸ்டினியன் கூறுகின்றார். ஆண்டவர் தம்மை நாம் அடிக்கடி திவ்ய நன்மையில் உட்கொண்டு வரவேற்பதற்கு நம்மை தூண்டும்படியாக தமது திவ்ய திரு சரீரத்தை உட்கொள்கிறவர்களுக்கு நித்திய ஜீவத்தையும் பரலோக ராஜ்யத்தையும் வாக்களிக்கிறார். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான் என்று அச்சிஸ்டர் அருளப்பர் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். அதே சமயம் இதற்கு மாறாக நாம் இம்மகா பரிசுத்த திவ்ய நன்மையை உட்கொள்ளாமல் புறக்கணித்தோமாகில் ஆண்டவருடைய தேவ வரப்பிரசாதமும் மோட்சமும் நமக்கு கிடைக்காமல் போய்விடும் என்று இதே சுவிசேஷம் நம்மை எச்சரிக்கிறது. நீங்கள் மனுமகனுடைய மாமிசத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களிடத்தில் ஜீவனை கொண்டிருக்க மாட்டீர்கள் என்று அச்சிஸ்டர் அருளப்பர் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். இந்த எல்லா வாக்குறுதிகளும் எச்சரிப்புகளும் இம்மகா பரிசுத்த தேவதிரு அனுமானத்தில் நமது ஆண்டவர் நம்மிடம் வருவதன் மட்டில் கொண்டிருக்கும் பற்றி எறிகிற ஆவலிலிருந்து உற்பத்தியாகி தோன்றின. ஏன் நமது ஆண்டவர் தம்மை நாம் மகா பரிசுத்த திவ்ய நன்மையில் உட்கொண்டு வரவேற்க வேண்டும் என்று மிக உக்கிரமமாக ஆசிக்கிறார்? ஏனெனில் ஆண்டவர் நம் ஒவ்வொருவருடனும் இம்மகா பரிசுத்த திவ்ய நன்மையில் தம்மையே ஒன்றித்து ஐக்கியமாவதில் வெகுவாக அகமகிழ்ச்சி அடைகிறார். இம்மகா பரிசுத்த திவ்ய நன்மையில் திவ்ய சேஷனா சுவாமி மெய்யாகவே நம் ஆத்துமத்துடனும் நம் சரீரத்துடனும் ஒன்றித்து ஐக்கியமாகிறார். நாமும் அவருடன் ஒன்றித்து ஐக்கியமாகிறோம். என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் வசிக்கிறான், நானும் அவனில் வசிக்கிறேன் என்று அச்சிஸ்டர் அருளப்பர் சுவிசேஷத்தில் இதை பற்றி நமது ஆண்டவர் கூறுகிறதை வாசிக்கிறோம். இவ்விதமாக திவ்ய நன்மை உட்கொண்ட பிறகு நாம் ஒரே சரீரமாகவும் ஒரே மாமிசமாகவும் திவ்ய சேசுகிருஷ்ணாதருடன் ஒன்றித்து ஐக்கியமாயிருக்கிறோம் என்று அச்சிஸ்டர் கிறிஸ்தோஸ்தம் அருளப்பர் கூறுகின்றார். ஆகவேதான், ஓ ஆண்டவரே, தேவரீருடைய திவ்ய சிநேகம் எவ்வளவு ஆச்சரியத்திற்குரியதாயிருக்கிறது. தேவரீருடைய திவ்ய திருச்சரீரத்துடன் எங்களை எவ்விதமாக இணைக்க ஆசித்தீர் என்றால், நாங்கள் தேவரீருடன் ஒரே இருதயமும் ஒரே ஆத்துமமும் கொண்டிருக்கும்படியாக எங்களை தேவரீருடன் பிரிக்கப்படாதபடிக்கு ஒன்றிணைத்து ஐக்கியமாக்கி கொண்டீர் என்று அச்சிஸ்டர் லாரன்ஸ் ஜஸ்டினியன் வியந்து கூக்குரலிடுகிறார். இவ்விதமாக மகா பரிசுத்த தேவ நற்கருணை உட்கொள்கிற ஒவ்வொரு ஆத்துமத்திடமும் நமது ஆண்டவர் ஒருமுறை அச்சிஸ்டர் இப்ரஸ் மார்கரெட் அம்மாளுக்கு பின்வருமாறு கூறியதையே கூறுவார். என் மகளே, இதோ எனக்கும் உனக்கும் இடையே ஏற்பட்டிருக்கிற நெருக்கமான ஐக்கியத்தை பார். அப்படியென்றால் என்னை சிநேகி. மேலும் இவ்வாறு சிநேகித்தினால் நாம் ஒன்றிணைந்த விதமாக எப்பொழுதும் தங்கியிருப்போமாக. இனி ஒருபோதும் நாம் பிரியாமல் இருப்போமாக. நம் நேச ஆண்டவருக்கும் நமக்கும் இடையே ஏற்படுகிற இந்த ஐக்கியம் அச்சிஸ்டர் கிறிஸ்தோஸ்தம் அருளப்பர் கூறுவது போல் திவ்ய சேசு கிருஷ்ணாத சுவாமி நம்மீது கொண்டிருக்கிற அளவில்லாத சிநேகத்தின் உன்னதமான விளைவாக திகழ்கிறது. ஆனால் ஓ ஆண்டவரே, தேவதையுடைய மாட்சிமிக்க மகத்துவத்திற்கு மனிதனுடனான இத்தகைய அந்யோன்ய ஐக்கியம் ஏற்புடையதல்ல. ஆனால் சிநேகம் எந்த காரணத்தையும் தேடாது. அது எங்கு போக வேண்டுமோ அங்கு போகாது. ஆனால் அது எங்கிருந்து கவர்ந்திழுக்கப்படுகிறதோ அந்த இடத்திற்கு போகும். தம்மையே நமக்கு போஜனமாக அளித்ததன் மூலம் நமது ஆண்டவர் நம்மை கடைசி உச்சக்கட்ட படிநிலை வரை சிநேகித்தார். ஏனெனில்
உணவானது அதை உண்ணுகிறவர்களுடன் ஒன்றித்து ஐக்கியமாவது போல் நமது ஆண்டவர் இந்த திவ்ய போஜனத்தின் மூலம் தம்மையே முழுமையாக நம்முடன் ஒன்றித்து ஐக்கியமாக்குகிறார் என்று அச்சிஸ்டர் சியன்னா பெர்னர்தீன் கூறுகின்றார். இதே வேத சத்தியத்தை மிக அழகாக அச்சிஸ்டர் பிரான்சிஸ் சலேசியார் பின்வருமாறு வெளிப்படுத்துகின்றார். நமது ஆண்டவர் நிறைவேற்றிய அலுவல்களிலேயே மகா பரிசுத்த தேவ நற்கருணையை சாபித்ததைப் போல அதிக சிநேகமானதும் அதிக கனிவானதுமான அலுவல் வேறு ஒன்றுமில்லை. ஏனெனில் இம்மகா பரிசுத்த தேவதிருவின் அனுமானத்தில் நம் நேசாண்டவர் தமது பிரமாணிக்கமுள்ள ஊழியர்களுடைய ஆத்மங்களுடனும் சரீரங்களுடனும் தம்மையே ஒன்றித்து ஐக்கியமாக்கிக் கொள்வதற்காக அவருடைய ஆத்ம போஜனமாக மாறும்படி தம்மையை நிர்மூலமாக்கிக் கொள்வது போல் தோன்றுகிறார். ஆகவேதான் இம்மகா பரிசுத்த திவ்ய நன்மையிலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிற இவ்வளவு அதிகமான ஞான பலன்களைப் போல் வேறு எதிலிருந்தும் நாம் பெற்றுக்கொள்கிறதில்லை. மற்ற எல்லா ஞான ஜீவியத்தினுடைய வழிமுறைகளை விட மகா பரிசுத்த தேவ நற்கருணை ஆத்துமங்களை அர்ச்சிக்கிறதில் தவறாமல் அனுகூலம் அடைய செய்கிற மாபெரும் உன்னதமான திறனை கொண்டிருக்கிறது என்று அச்சிஸ்டர் டெனிஸ் கற்பிக்கின்றார். ஒரு வார காலம் வெறும் ரொட்டி தண்ணீரை உண்டு கடின உபவாசம் செய்கிறதை விட ஒரு ஆத்துமம் ஒரு மகா பரிசுத்த திவ்ய நன்மை உட்கொள்வதில் அதிக ஞான பலனை அடைகிறது என்று அச்சிஸ்டர் வின்சென்ட் ஃபெரர் கூறுகின்றார். திருத்தந்தையின் பொதுச்சங்கம் கற்பிக்கிறது போல் மகா பரிசுத்த தேவ நற்கருணை நம்மை அற்ப பாவத்திலிருந்து விடுவிக்கிறதும் சாவான பாவத்தை கட்டிக்கொள்ளாமல் பாதுகாக்கிறதுமான உன்னத அருமருந்தாக திகழ்கிறது. ஜீவிய ஊற்றான தம்மை உட்கொள்கிறவர்கள் தேவ வரப்பிரசாதத்தினுடைய நித்திய ஜீவத்தை அடைந்து கொள்வார்கள் என்று நமது ஆண்டவர் தாமே கூறியிருக்கிறார். என்னை புசிக்கிறவனும் என்னால் ஜீவிப்பான் என்று ஆண்டவர் கூறுகிறதை அச்சிஸ்டர் அருளப்பர் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். 3ஆம் இன்னசென்ட் பாப்பரசர் நமது ஆண்டவருடைய பரிசுத்த பாடுகள் நம்மை நாம் கட்டிக்கொண்ட பாவங்களிலிருந்து விடுவிக்கிறது, மகா பரிசுத்த திவ்ய நற்கருணை நம்மை நாம் கட்டிக்கொள்ளப் போகிற பாவங்களிலிருந்து விடுவிக்கிறது என்று கூறுகின்றார். அச்சிஸ்டர் கிறிசோஸ்தம் அருளப்பர் கூறுவது போல் மகா பரிசுத்த திவ்ய நன்மையானது நம்மை தேவஸ்நேக அக்கினியால் பற்றி எறியும்படி செய்வதுடன் கூட பசாசிற்கு பேர் அச்சத்தை கொடுக்கிற மனிதர்களாக நம்மை மாற்றவும் செய்கிறது. மகா பரிசுத்த தேவ நற்கருணை நம்மை பற்றி எறிய செய்கிற எவ்வளவு உக்கிரமான தேவஸ்நேக அக்கினியாக திகழ்கிறது என்றால், திவ்ய நன்மையை உட்கொண்ட பிறகு பீடத்தை விட்டு ஓய்வெடுக்க வெளியேறுகிற போது நெருப்பை சுவாசிக்கிற சிங்கங்களைப் போல் பசாசிற்கு பேரச்சத்தை கொடுக்கிற மனிதர்களாக நம்மை மாற்றிவிடுகிறது. அவர் என்னை திராட்சை ரசம் வைக்கும் அறையில் அழைத்துச் சென்றார், என்னில் பட்சத்தை திட்டப்படுத்தினார் என்று உன்னத சங்கீதத்தில் வாசிக்கிறோம். இவ்வேதாகம பகுதியை பற்றி விவரிக்கையில் அச்சிஸ்டர் கிரிகோரியார் மகா பரிசுத்த திவ்ய நன்மைதான் இந்த திராட்சை ரசம் வைக்கும் அறையாக இருக்கிறது என்றும், இதில் ஆத்மம் தேவஸ்நேகத்தினால் பேரின்பத்தினுடைய மயங்கிய நிலையில் மூழ்கியிருக்கிறது என்றும், இதில் சகல பூலோக காரியங்களையும் மறந்தும் அவற்றின் மீதான பார்வையை இழந்தும் போகின்றது என்று கற்பிக்கின்றார். சிலர், நான் அடிக்கடி திவ்ய நன்மை உட்கொள்கிறதில்லை, ஏனெனில் தேவஸ்நேகம் என்னை ஞான உஷ்ணப்படுத்தாதபடிக்கு நான் குளிர்ந்தவனாயிருக்கிறேன் என்று கூறுவார்கள். இதற்கான பதிலை வேதசாஸ்திரியான ஜெர்சன் பின்வருமாறு கூறுகிறார். அப்படியென்றால் நீ உனக்கு குளிராயிருக்கிறதை உணரும் போது நெருப்பை விட்டு வேறு இடத்துக்கு செல்வாயோ? நீ வெதுவெதுப்பாக இருந்தால் வெகு அடிக்கடி இம்மகா பரிசுத்த தேவதிருவின் அனுமானத்தை அணுகிச் செல்ல வேண்டும். அச்சிஸ்டர் புனவெந்தூர் சர்வேசனுடைய தேவ இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டவனாய் நீ வெதுவெதுப்பாய் இருப்பதை உணர்ந்தாலும் இம்மகா பரிசுத்த தேவதிருவின் அனுமானத்தை அணுகிச் செல். தன்னையே தகுதியற்றவன் என்று நினைக்கிறவன், அதிக பலவீனமாயிருக்கிற ஒருவனுக்கு மருத்துவன் அதிகம் தேவைப்படுகிறான் என்பதை சிந்திக்க வேண்டும் என்று கூறுகின்றார். இருவிதமான மனிதர்கள் அடிக்கடி திவ்ய நன்மை வாங்க வேண்டியிருக்கிறது. உத்தமதனத்தை அடைந்தவர்கள் உத்தமதனத்தில் நிலைத்து அதை தங்களிடத்தில் பாதுகாப்பதற்கும், உத்தமதனத்தை அடையாதவர்கள் அதை அடைவதற்காகவும் அடிக்கடி திவ்ய நன்மை வாங்க வேண்டியிருக்கிறது என்று அர்ப்பண ஜீவியம் என்கிற தனது நூலில் அச்சிஸ்டர் பிரான்சிஸ் சலேசியார் எழுதியுள்ளார். திவ்ய நன்மையை உட்கொள்ள ஆசிக்கிறவன் நன்றாக பக்தி பற்றுதலுடனும் தகுந்த விதமாகவும் திவ்ய நன்மை உட்கொள்ள வேண்டும் என்றால் மாபெரும் விடாமுயற்சியுடன் அதற்கான ஆயத்தம் செய்ய வேண்டும் என்பது அவசியமான காரியம். 2ஆம் தியான கருத்து, பரிசுத்த திவ்ய நன்மையிலிருந்து நாம் மாபெரும் பலனை அடைவதற்காக நாம் எவ்வாறு இம்மகா பரிசுத்த திவ்ய நன்மையில் நமது ஆண்டவரை வரவேற்க வேண்டும் என்பதை பற்றி தியானிப்போம்.
மகாபரிசுத்த திவ்ய நன்மையிலிருந்து மாபெரும் ஞான பலன்களை அடைவதற்கு, திவ்ய நன்மையை உட்கொள்வதற்கு முன் அதற்கான ஆயத்தமும், திவ்ய நன்மையை உட்கொண்ட பிறகு அதற்கான நன்றியறிதல் செலுத்துவதும் ஆகிய 2 மிக அவசியமான காரியங்கள் தேவைப்படுகின்றன. ஆயத்தத்தை பற்றி குறிப்பிடும்போது அச்சிஷ்ட அவர்கள் திவ்ய நன்மை உட்கொள்வதற்கு முன் அதற்கான ஆயத்தத்தை மிக நன்றாக செய்வதில் மிக கவனமுடன் இருந்ததால் மட்டுமே திவ்ய நன்மையிலிருந்து மாபெரும் ஞான பலன்களை அடைந்தனர். அப்படியென்றால் ஏன் அநேக ஆத்துமங்கள் அநேக முறை திவ்ய நன்மை உட்கொண்ட பிறகும் கூட அதே குறைபாடுகளில் இருக்கின்றனர் என்பதற்கான காரணத்தை நாம் எளிதில் புரிந்து கொள்ளலாம். இதை பற்றிய கர்தினால் போனா ஆண்டகை, குறைபாடு உணவில் அல்ல, அதற்கான ஆயத்தத்தில் தான் இருக்கிறது என்று கூறுகின்றார். அடிக்கடி தகுதியுடன் திவ்ய நன்மை உட்கொள்வதற்கு 2 முக்கிய மனநிலைமைகள் அவசியமாயிருக்கின்றன. முதலாவதாக, சிருஷ்டிகளிடமிருந்து பிரிந்திருக்க வேண்டும். நம் இருதயம் சர்வேஸ்வரன் அல்லாத எதிலுமிருந்து விலகி இருக்க வேண்டும். உலக கவலைகளால் அதிகமாக இருதயம் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தால் அங்கு தேவ சிநேகத்திற்கு மிக குறைவான இடமே இருக்கும். ஆகவே சர்வேஸ்வரனுக்கு முழு இருதயத்தையும் உடைமையாக அளிப்பதற்கு அதை அதனுடைய சகல உலக பற்றுதல்களிலிருந்தும் சுத்திகரிப்பது அவசியமாக இருக்கிறது. இது அச்சிஷ்ட ஜெத்ருத்தம்மாளுக்கு ஆண்டவர்தாமே திவ்ய நன்மை உட்கொள்வதற்கான ஆயத்த முறை என்று பரிந்துரைக்கப்பட்ட ஆயத்த முறையாக இருக்கிறது. ஆண்டவர் அச்சிஷ்ட ஜெத்ருத்திடம், நான் உன்னிடம் இதைவிட அதிகமாக வேறு ஒன்றையும் கேட்கவில்லை. அதாவது, நீ என்னை திவ்ய நன்மையில் உட்கொள்கிறது போது நீ உன்னையே விலக்கி இருக்கிற ஒரு இருதயத்துடன் என்னை திவ்ய நன்மையில் உட்கொள்ள வேண்டும். அப்படியென்றால் சில சிருஷ்டிகள் மீதான பற்றுதல்கள் இருந்தும் நாம் நம்மை விலக்கிக் கொள்வோமாக. அப்போது நம் இருதயங்கள் நம் சிருஷ்டிகரான நம் திவ்ய கர்த்தருக்கு முழுமையாக உடைமையாகிவிடும். மகாபரிசுத்த திவ்ய நன்மையிலிருந்து மாபெரும் ஞான பலன்களை அடைவதற்கு அவசிய தேவையான 2வது மனநிலைமை, ஆண்டவருடைய சிநேகத்தில் அதிகரித்து முன்னேறும்படியாக திவ்ய நன்மையில் திவ்ய சேசுவை உட்கொள்வதற்கான ஒரு ஆவலை கொண்டிருப்பதுதான் அந்த 2வது மனநிலைமை. தம்மையே தூய சிநேகத்தினால் அளிக்கிறவரை சிநேகத்தினால் மட்டுமே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அச்சிஷ்ட பிரான்சிஸ் அலிஷியார் கூறுகின்றார். இவ்விதமாக திவ்ய சேசு கிருஷ்ணநாதரின் சிநேகத்தில் நாம் கட்டாயமாக அதிகரித்து முன்னேற வேண்டும் என்பதுதான் நாம் உட்கொள்கிற திவ்ய நன்மைகளின் முதன்மையான இறுதி நோக்கமாக இருக்கிறது. ஆண்டவர் ஒரு முறை அச்சிஷ்ட மெட்டில்டாவிடம், நீ திவ்ய நன்மை உட்கொள்கிற போது எப்போதாவது ஏதாவது ஒரு ஆத்மம் என் மீது கொண்டிருந்த எல்லா சிநேகத்துடனும் ஆவல் கொண்டிரு. நீ எவ்வளவான ஆர்வத்துடன் என்னை உட்கொள்ள ஆசித்தாயோ அதன் அளவிற்கேற்ப நான் உன் சிநேகத்தை ஏற்றுக்கொள்வேன் என்று கூறினார். திவ்ய நன்மை உட்கொண்ட பிறகு செலுத்த வேண்டிய நன்றியறிதலும் அவசியமாயிருக்கிறது. திவ்ய நன்மைக்கு பிறகு நாம் செய்கிற ஜெபம் சர்வேஸ்வரனால் மகா உகந்த விதமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதே சமயம் அது நமக்கு மகா பெரிய நன்மை பயப்பதாகவும் விளங்குகிறது. திவ்ய நன்மை உட்கொண்ட பிறகு ஆத்துவமானது பக்தி பற்றுதல்களிலும் விண்ணப்ப மன்றாட்டுகளிலும் ஈடுபட்டிருக்க வேண்டும். பக்தி பற்றுதல்கள் நன்றியறிதல் முயற்சிகளுடன் கூட தாழ்ச்சி முயற்சியையும் சிநேக முயற்சியையும் இறுதியாக நம்மையே பலியாக சர்வேஸ்வரனுக்கு கையளித்து ஒப்பு கொடுத்தலையும் கொண்டிருக்க வேண்டும். அப்படியென்றால் நாம் அவரை நம் பாவங்களால் மனநோகச் செய்த பிறகு அவர் நமக்காக ஞான போஜனமாக மாறியிருக்கிறதை காண்கிற போது நம்மால் எவ்வளவாக கூடுமோ அவ்வளவு அதிகமாக நாம் நம்மையே தாழ்த்தி கொள்வோமாக. ஒரு கற்றறிந்த வேதசாஸ்திரி திவ்ய நன்மை உட்கொண்ட பிறகு தன்னை படைத்த சர்வேஸ்வரனையே உட்கொள்கிறோம் என்பதை பற்றிய மகா பெரிய திகைப்பே ஒரு ஆத்துமத்தில் ஏற்படக்கூடிய மகா பெரிய மிகச் சரியான உணர்வாக இருக்கும் என்று கூறுகின்றார். என்ன, சர்வேஸ்வரனே என்னிடம் இறங்கி வருகிறாரா என்று பலமுறை கூறியபடி ஆத்மம் ஆச்சரியத்துடன் கூக்குரலிட வேண்டும். நாமும் கூட திவ்ய சேசுகிருஷ்ணநாத சுவாமியின் சிநேகத்தினுடைய அநேக முயற்சிகளை செய்வோமாக. ஆண்டவர் தாம் சிநேகிக்கும்படியாக நம் ஆத்மங்களுக்குள் இறங்கி வந்திருக்கிறார். ஆகையால் யாரெல்லாம் திவ்ய நன்மை உட்கொண்ட பிறகு திவ்ய சேசுவே நான் உங்களை சிநேகிக்கிறேன், தேவரீரை தவிர வேறு ஒன்றையும் நான் ஆசிக்க மாட்டேன் என்று கூறுகிறார்களோ அவர்களிடம் நமது ஆண்டவர் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார். நாமும் நம்மையே முழுமையாக நாம் கொண்டிருக்கிற யாவற்றையும் ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போமாக.
அவற்றைக் கொண்டு நமது ஆண்டவர் நாம் விரும்புகிறபடி செய்யும்படியாக நமது ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து விடுவோமாக. மேலும் அடிக்கடி ஆண்டவரிடம், என் திவ்ய சேசுவே, தேவரீருடைய எல்லாம் என்னுடையவை, தேவரீர் உண்மையே முழுமையாக எனக்கு கொடுத்திருக்கிறீர், நானும் என்னை முழுவதும் தேவருக்கு கையளிக்கிறேன் என்று கூறுவோமாக. திவ்ய நன்மை உட்கொண்ட பிறகு நாம் இந்த பக்தி பற்றுதல்கள் செய்வதுடன் கூட மாபெரும் உறுதியான நம்பிக்கையுடன் அநேக தேவ வரப்பிரசாதங்களுக்கான விண்ணப்ப மன்றாட்டுகளையும் ஆண்டவரிடம் நாம் கட்டாயமாக சமர்ப்பிக்க வேண்டும். திவ்ய நன்மைக்கு பிறகு உள்ள கால நேரம் தேவ வரப்பிரசாதங்களுடைய அபரிமிதமான பொக்கிஷ திரவியங்களை நாம் அடைவதற்கான விலை மதிப்பற்ற கால நேரமாயிருக்கிறது. திவ்ய நன்மை உட்கொண்ட பிறகு நமது ஆண்டவர் அந்த ஆத்துமத்தில் ஒரு பத்திராசனத்தில் அமர்ந்திருக்கிறது போல் தங்கியிருந்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று குருடனிடத்தில் கேட்பது போல் அந்த ஆத்துமத்திடம் கேட்பார் என்று அச்சிட்ட அபிலா தெரசம்மாள் கூறுவார். அதாவது, நானோ எப்போதும் உங்களோடு இருக்கிறதில்லை என்று ஆத்துமத்திடம் ஆண்டவர் கூறுவது போல் இருக்கும். இப்போது நீ என்னை உன்னுள் கொண்டிருக்கிறாய், தேவ வரப்பிரசாதங்களை கேள், அவற்றை உனக்கு விநியோகிக்க வேண்டும் என்கிற நோக்கத்திற்காகவே நான் மோட்சத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறேன். நீ ஆசிக்கிறதை எல்லாம் கேள், அதை அடைந்து கொள்வாய் என்று ஆண்டவர் ஆத்துமத்திடம் கூறுவார். ஓ, திவ்ய நன்மை உட்கொண்ட பிறகு மிக சொற்ப நேரமே ஆண்டவருடன் செலவிடுகிறவர்கள் எவ்வளவு மகா பெரிய தேவ வரப்பிரசாதங்களை இழந்து போகின்றனர். நாம் நித்திய பிதாவாகிய சர்வேஸ்வரனிடமும் திரும்புவோமாக. என் நாமத்தினாலே நீங்கள் பிதாவினிடத்தில் ஏதாவது கேட்பீர்களாகில் அதை அவர் உங்களுக்கு தந்தருள்வார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று நமது ஆண்டவர் தாமே அச்சிட்ட அருளப்பர் சுசேஷத்தில் நமக்கு அளித்த வாக்குறுதியை மனதில் இருத்தியபடி நாம் நம் நித்திய பிதாவாகிய சர்வேஸ்வரனிடமும் திரும்புவோமாக. என் திவ்ய கர்த்தரே, என் இருதயத்தில் கொண்டிருக்கிற தேவருடைய திவ்யகுமாரனுடைய சிநேகத்திற்காக தேவருடைய சிநேகத்தை எனக்கு அளித்தள்ளும், என்னுடைய எல்லாவற்றையும் தேவருடைய சொந்த உடைமையாக்கிக் கொள்ளும் என்று நாம் நித்திய பிதாவினிடம் வேண்டிக் கொள்வோமாக. இந்த ஜெபத்தை உறுதியான நம்பிக்கையுடன் நாம் ஒப்புக் கொடுத்தால் ஆண்டவர் நிச்சயமாக நம் மன்றாட்டை கேட்டருள்வார். மகாபரிசுத்த திவ்ய நன்மை உட்கொள்வதற்கு முன்பும் பின்பும் இவ்விதமாக நடந்து கொள்கிறவன் ஒரே ஒரு முறை மகாபரிசுத்த திவ்ய நன்மை உட்கொண்டு ஒரு அச்சிஷ்டவனாக மாறலாம். ஓ மகாபரிசுத்த தேவமாதாவே, என்மேல் இவ்வளவான சிநேகமும் இரக்கமுள்ள தேவரீரிடம் சோதனை வேளைகளில் நான் எப்போதும் உதவி தேடி ஓடிவர தேவையான நல்ல மனதையும் ஆண்டவரை தினமும் அதிகமாக நேசிக்கவும் தேவரீர் மேல் உத்தமமான பக்தியை கொண்டிருக்கவும் நல்ல பாவ சங்கீர்த்தனம் அடிக்கடி செய்யவும் தேவையான தேவ வரப்பிரசாதத்தை அளித்தருளவும் வேண்டும் என்று மன்றாடுகிறேன். ஆமேன். அச்சிஸ்டர் அல்போன்ஸ் மரிய லிகோரியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அச்சிஸ்டர் அமலூர்போ மாமரியே வாழ்க.